வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். அஞ்சலி, நான் அடிச்ச சரக்கு செம்மையா இருக்கு, சூப்பர். அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஸ்மூத்தா இருக்கு. ஐயோ, குடிக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? வாய மூடுங்க கார்த்திக், அத்தை காதுல விழுந்துற போகுது. கார்த்திக், கார்த்திக். ஐயோ ச்சே, இங்கேயும் வராங்களா? போதை என்ஜாய் பண்ணவே விட மாட்டாங்களே. இரு வரேன். கார்த்திக் இருங்க. கார்த்திக், 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 கார்த்திக் என்ன பண்றீங்க? கதவை திற கார்த்திக், சொன்னா கேளு. கார்த்திக், ஐயோ தாபால் போட்டானே. அண்ணி, கார்த்திக் முதல்ல கதவை திற. அஞ்சலி, கதவை தர. அத்தை தயவு செஞ்சு போங்க. இப்ப கார்த்திக் பேசுற நிலைமையில இல்ல. அவரு ரொம்ப கவலையில அழுதுட்டு இருக்காரு. ஏய் கார்த்திக், ஏய், நான் எதுக்கு அழணும்? மம்மி, ஐ டோன்ட் கிரை. சும்மா இருங்க. கதவை திற கார்த்திக். கார்த்திக் ஏன்டா அழற? ஏன்னா உங்களுக்கு தெரியாத அத்தை, தானே திருப்பி அடிக்கவா முடியும்? அதான் அழுவுறாரு. சரி, நீ முதல்ல கதவை திற அஞ்சலி. கதவை திறந்தா மட்டும் என்ன நடந்துற போது? கார்த்திக் எவ்வளவு திறமையானவரு. ஆனா அவருக்கு இந்த வீட்டுல முட்டாளு, தத்தி, அவசரக்காரன், தண்டம், வேஸ்ட்ங்கிற பட்டம் தானே கிடைக்குது. இத கேட்கறதுக்கு நாங்க வெளியில வரணுமா? அப்படியே போ சொல்லுங்க ஆண்டி, நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கிறோம். அஞ்சலி, நான் அவன்கிட்ட பேசிட்டு தான் போவேன். கார்த்திக் கதவை திற. வேண்டாம் அத்தை, இப்ப கார்த்திக் வெளியில வந்தா கௌதம் மாமா இவரை அடிச்சாலும் அடிச்சிருவாரு. போதுண்டா சாமி, ஆள விடுங்க. நீங்க எல்லாரும் கார்த்திகை எப்படி வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா எனக்கு அவரு நல்லவர் தான், தங்கம் தான். நான் டைவர்ஸ் வாங்கிட்டு போற வரைக்கும் அவரை நான் பத்திரமா பாத்துக்க போறேன். கடவுளே, ஏன் எல்லாரும் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏன் அஞ்சலி, இங்க பாரு, நீ கார்த்திகோட ஆபீஸ்ல இருந்து ஒன்னா தானே வந்த, அப்புறம் எப்படி அவன் குடிச்சான்? ஏன் நீ அதை தடுக்க மாட்ட? ஐயோ, தடுக்கிறதா? பாருக்கு கூட்டிட்டு போனதே அவதா. ஏங்க வாய் மூடிட்டு சும்மா இருங்க. நான் தடுத்தா மட்டும் கார்த்திக் என்ன குடிக்காம இருந்துருவாரா? அவருக்கு அவ்வளவு வேதனை ஆண்டி. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போங்க. கடவுளே, நாளுக்கு நாள் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனை பெருசாயிட்டே போகுது, குறையவே மாட்டேங்குது. என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கு உங்க மூத்த மருமகளை போய் கட்டுப்படுத்துங்க, எல்லாம் சரியாயிடும். பைரவி, போயிட்டாங்களா? அப்பாடா. எனக்கு மட்டும் ஏன் இலக்கியம் இப்படிலாம் நடக்குது? என்னால கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க முடியல. என்ன கொலகாரன் ஆக்காம அடங்க மாட்டாங்க போல இருக்கு. தினம் தினம் ஒரு பிரச்சனைங்கிறது போய் இப்ப மணிக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் பிரச்சனையோட போராடுவேனா இல்ல ஆபீஸ் வேலையை பாத்துக்கிட்டு இருப்பேனா? டென்ஷன் ஆகாதீங்க கௌதம். கார்த்திக்கு அவனோட தப்பு புரிய மாட்டேங்குது. அதனால அஞ்சலி தூண்டி விடுறது கூட தெரியாம உங்ககிட்ட வந்து அனாவசியமா சண்டை போடுறான். அவளோட சுயரூபத்தை மட்டும் கார்த்திக்கு புரிய வச்சுட்டா போதும், இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துடும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்ல. இன்னைக்கு கார்த்திக் ஆபீஸ்ல பண்ணிருந்த கூத்த பார்த்தா இப்படி பேச மாட்டேன். அவன் மொத்தமா மாறிட்டான் இலக்கியா. இப்ப அவன் கண்ணுக்கு நான் அண்ணனே கிடையாது, என்னை எதிரியா மட்டும் தான் பாக்குறான். வீடு, உறவு, ஆபீஸ், சொத்துன்னு எல்லாத்துலயும் அவனோட இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்ட ஒரு அந்நியனா என்ன நினைக்கிறான் அவன். அது அவனோட முட்டாள்தனமா இருந்தாலும் அப்படி அவன் நம்புறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கத்தானே செய்யுது. இலக்கியா, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்க. இந்த வீடு நிம்மதியா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னா நாம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம். கௌதம், நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? இது ரொம்ப தப்பு. இல்ல, நான் சரியா தான் பேசுறேன். நாளுக்கு நாள் எனக்கும் கார்த்திக்குமான சண்டை அதிகமாயிட்டே போகுது. இது நிச்சயமா எதேர்ச்சியா நடக்கல. அஞ்சலி தான் பிளான் பண்ணி பண்றான். ஏதோ ஒரு பெரிய பூகம்பத்தை நோக்கி தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாம இருக்கணும்னா நாம இப்பவே வெளியில போய் நம்ம மரியாதையை காப்பாத்திக்கலாம். கௌதம், என்ன கௌதம், எதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு போலான்னு சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்டா அத்தை எப்படி வேதனைப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சொன்னா கேளு. நான் போயிட்டா ஜானு 4 நாளைக்கு அழுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் இருக்காங்கிற திருப்தியில வாழ ஆரம்பிச்சிருவாங்க.
ஆனா நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தோம்னு வச்சுக்கோ, வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், நீ உடனே கிளம்பு, நம்ம ரேவதி அம்மா வீட்டுக்கு போயிடலாம். அவங்களும் துணைக்க யாரும் இல்லாம ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லாம தவிக்கிறாங்க. நாம அங்க போய் தங்கினா அவங்களுக்கும் உதவியா இருக்கும். நாமளும் இந்த டார்ச்சரான சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும். கௌதம், நீங்க நம்மள பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, ஜானகியாத்திய பத்தி யோசிக்க மாட்டீங்களா? நாம இங்க இருந்து போயிட்டா அவங்க நிம்மதி ஆயிடுவாங்களா? இல்ல அந்த அஞ்சலி தான் அவங்கள நிம்மதியா இருக்க விட்டுருவாளா? அவளோட நோக்கம் கார்த்திகோட சேர்ந்து வாழணுங்கிறது இல்ல, அவன் மூலமா இந்த வீட்டை ஆளணுங்கிறது தான். ஒருவேளை நாம போயிட்டோம்னா அவளோட ஆசைக்கு தடையா இருக்கிற அத்தைய அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவங்கள அந்த மாதிரி ஆபத்துல நம்ம விடணுமா? உன்னையும் உன் புருஷனையும் வீட்டை விட்டு விரட்டுறேன்னு அந்த அஞ்சலி என்கிட்ட ஓபனா சேலஞ்ச் பண்ணான். விஷயம் தெரிஞ்ச நம்ம கண்ணிலேயே அவ விரல விட்டு ஆட்டுறானா அத்தையோட கதி என்னங்க ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம முதல்ல அஞ்சலியோட சதி திட்டத்தை உடைக்கணும். அவளோட உண்மையான சுயரூபத்தை அத்தைக்கும் கார்த்திக்கும் புரிய வச்சு அவகிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்கு நாம இந்த வீட்ல இருந்தே ஆகணும். எங்க பாவங்க அத்தை, அவங்க கண்ணு முன்னாடி பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு அவங்க ஏற்கனவே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இதுல கொஞ்ச நாளா அவங்க 2 பேரையும் நினைச்சு அவங்களுக்கு தூக்கமே போயிடுச்சு. இன்னைக்கு வேற கார்த்திக் குடிச்சிட்டு வந்ததை பார்த்து அத்தை வேதனையில இருப்பாங்க. அவங்களுக்கு 4 வார்த்தை ஆறுதலா சொல்லிட்டு வரலாம். போங்க போங்க கௌதம். நான் சொல்றத நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற இலக்கியா. நான் எடுத்த முடிவு தான் சரி. ஐயோ கடவுளே, இந்த பேச்சை இதோட விடுங்க. நீங்க பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்புறோம் போறோம்னு அத்தைக்கு முன்னாடி எதுவுமே உளறி வைக்காதீங்க. போங்க கௌதம், போங்க போங்க போங்க. கடவுளே, என் பிள்ளைங்களுக்குள்ள சண்டை அதிகமாயிட்டே இருக்கு. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரமா அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை எல்லாம் தீர்த்து அவங்கள ஒன்னா சேர்த்து வை. ஜானு, என்னப்பா? சாமி கிட்ட மறுபடியும் வேண்டுதலா? என் பிரச்சனையெல்லாம் சாமி கிட்ட சொல்லி புலம்புறதை தவிர எனக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லு? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஒரு தாய வேதனையோட சாமி கிட்ட புலம்ப விட்டு பாக்குறது ஒரு மகனுக்கு பெரிய சாபக்கேடு ஜானு. அந்த கொடுமையை இப்ப நான் கண்ணால பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். கௌதம், நான் தான் ரூம்ல உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேனே, உங்களால அத்தைக்கு எந்த வேதனையும் இல்ல. இதெல்லாம் ஒரு கெட்ட நேரம், எல்லாமே சரியாயிடும் கௌதம், விடுங்க. நீ 1000 சொன்னாலும் சரி, என்னால சமாதானம் ஆக முடியல. கார்த்திக் குடிச்சுக்கிட்டும் அஞ்சலி அழுதுகிட்டும் இருக்கிறத 4 பேர் பார்த்தா நான் ஏதோ அவங்கள கொடுமைப்படுத்துற மாதிரில தெரியும். நான் என் மனசுக்கு தெரிஞ்ச நல்லதுதான் செய்யறேன், ஆனா எனக்கு கெட்ட பேரு தான் கிடைக்குது. என்னால குடும்ப நிம்மதி இல்லாம போகுதோன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஜானு, நான் உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்னப்பா? இப்படிலாம் அந்த குடும்பம் நிம்மதி இல்லாம போகணும் உனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா நீ என்ன தத்தெடுத்து வளர்த்திருக்க மாட்டல்ல? குழந்தை இல்லைன்னு அவசரப்பட்டு என்ன தத்தெடுத்து நீ ரொம்ப வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஜானு. கௌதம், இன்னொரு முறை இப்படி எல்லாம் பேசுனா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே ஜானு, என்னால தானே உனக்கு இவ்ளோ பிரச்சனையும். நல்லா யோசிச்சு பாரு, நான் இல்லனா கார்த்திக் ஏன் சண்டை போட போறான்? எதுக்கு குடிக்க போறான்? ஏன் இந்த குடும்பத்தோட நிம்மதி போக போகுது? கௌதம், தயவு செஞ்சு தேவையில்லாம கண்டதையும் பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லக்க, நீ பேசாம இரு. ஜானு, நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். என்ன சுத்தியதான் எல்லா பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா கேள்விகளும் என் பிறப்பையும் தகுதியையும் நோக்கி தான் வருது. நீ யாருன்னு அன்னைக்கு கார்த்திக் கேட்டது கூட அந்த அர்த்தத்துல தான். அன்னைக்கு கார்த்திக் தூக்க கலக்கத்துல நான் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு புலம்புனதா அஞ்சலி சொன்னா. ஆனா அது கூடிய சீக்கிரம் உண்மை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு ஜானு. அதனால அப்படின்லாம் நடக்காம இருக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஐயோ, இந்த வீட்டோட சொந்த பிள்ளை கார்த்திக், அவன் வீட்டை விட்டு போறது அநியாயம். அதுக்கு பதிலா நான் போறதான நியாயம். ஏன்பா, நான் எந்த வார்த்தையை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ
அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லி ஏன் என்ன இப்படி சாகடிக்கிற? இது பாரு, இந்த வீட்டுக்கு யாரு புள்ளைங்கறத நான் தான்ப்பா சொல்லணும். நான் தான் சொல்லணும். நீ எப்படி சொல்லுவ? உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா? எனக்கு நீயும் கார்த்திக்கும் ஒண்ணுதான்ப்பா. நீங்க 2 பேரும் இந்த வீட்டோட புள்ளைங்க. கௌதம், நீ இந்த வீட்டுக்கு வந்த ராசியாலதான் கார்த்திக் வந்து எனக்கு புள்ளையா பிறந்தாம்பா. நீ இந்த வீட்டோட சொத்துப்பா, இந்த வீட்டோட சொத்து. நீ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச உடனே இந்த வீடே மாளிகையா மாறிடுச்சு. உனக்கு என் கையால நான் சோறு ஊட்டினேன்ல, அப்பல இருந்து நாமெல்லாம் அவ்வளவு சொகுசா வாழ ஆரம்பிச்சிட்டோம். பாரு எப்படி வாழறோம்னு பாரு. நாங்க இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா வாழறோம்னா அதுக்கு நீதான்ப்பா காரணம். நீதான் காரணம். உன்னை இந்த வீட்ல இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிச்சுட்டாங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் உயிரே பிரிஞ்ச மாதிரி. இல்லப்பா, பிரிக்க முடியாது கௌதம். இப்படி எல்லாம் பேசாத. பாத்தீங்களா கௌதம், இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம அத்தைகிட்டயும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களே. பாருங்க இப்ப அவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னு பாருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. கார்த்திக் பிரச்சனையை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் கௌதம். கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாமே சரி ஆயிடும். சரியாகிற மாதிரி நாமளே கனவு கண்டாதான் உண்டு. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வருது சகஜம்தான். ஆனா நானும் கார்த்திக்கும் அண்ணன் தம்பியாங்கிறதே தானே எங்க பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி நான் இங்க இருக்க கார்த்திக் என் மேல வெறுப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் பகை வளர்ந்துகிட்டே தான் போகும். பிரச்சனை ஒரு நாள் மொத்தமா வெடிச்சு பெரிய பூகம்பமா மாறுறதுக்குள்ள இப்பவே அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டா என்ன? ஏன்பா நீ என்னதான் சொல்ல வர? என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றியா? சொல்லு, என்ன சொல்ல வர நீ? இல்ல, நீயா சந்தோஷமா என்ன வெளியே அனுப்பி வச்சிருன்னு சொல்ற. ஐயோ கௌதம், என்னப்பா இப்படி எல்லாம் சொல்ற? இந்த வார்த்தையை உனக்கு என்கிட்ட சொல்ல எப்படி மனசு வந்தது? உயிரே போயிடும் போல இருக்கு கௌதம். நீ என்னோட உயிர்ப்பா. நீ என்னோட செல்ல புள்ள. நீ என்னோட உயிர். என்னால உன்னை போக சொல்ல முடியாது. இல்ல கௌதம், இல்ல கௌதம், நீ என் புள்ள. என்னை விட்டுட்டு போயிடாத கௌதம். கௌதம், நான் உன்னை விட மாட்டேன். என்னை விட்டுட்டு போயிடாத கௌதம். என்னை விட்டுட்டு போயிடாத கௌதம். அப்படி எல்லாம் பேசாத. என்னால கேட்கவே முடியல கௌதம். போகாத கௌதம். கௌதம், கௌதம், நீ என் செல்ல புள்ளப்பா, என் தங்க புள்ள. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ என் புள்ள. கொஞ்சம் இப்படி மொத்தமா என்ன கொஞ்சி அழுது தீர்த்துட்டு என்ன போன சொல்லு ப்ளீஸ் ஜானு. நான் போனாதான் ஜானு இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. நான் போயிட்டா கார்த்திக் எதுக்கு தனியா பிசினஸ் பண்ணும்? மொத்த பிசினஸையும் அவனே எடுத்துக்கிட்டும். அவனே நல்லா வாழட்டும். அதனாலதான் சொல்றேன், நானும் இலக்கியாவும் உன் ஆசீர்வாதத்தோட வீட்டை விட்டு போயிடுறோம். அப்படியா? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ல நீ. சரி போ போ போன்னு சொல்றல. ஐயோ ஆனா ஒண்ணு, நீ போறதுக்கு முன்னாடி என்ன வழி அனுப்பிட்டு போ. பின்ன என்ன? நான் உயிரோட இருக்கிறதுனால தானே யாரையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் போய் சேர்ந்துட்டா அப்புறம் ஆளுக்கு அவங்க வழிய பாருங்க. போங்க போங்க சொல்றல. போ ஜானு, போன்னு சொல்றல. போ ஜானு, 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 என்னாச்சு? ஜானு, 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 என்னாச்சு? ஜானு, இங்க பாரு.
ஜானு 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 என்னாச்சு ஜானு ஜானு அத்தை கண்ணு தரங்க அத்தை. அத்தை ஜானு கௌதம் அத்தை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். தூக்குங்க. சரி, வா பாத்து. ஜானு 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 இங்க அத்தை பாரு எழுந்திருங்க அத்தை. இங்க பாரு ஜானு ஜானு சீக்கிரம் போங்க ஜானு அத்தை ஜானு இங்க பாரு ஜானு ஜானு கண்ணை திறந்து பாரு ஜானு ஜானு கௌதம் ரொம்ப பயமா இருக்கு கௌதம். பயப்படாத ஜானுக்கு ஒண்ணும் ஆகாது சரியா ஜானுக்கு ஒண்ணும் ஆகாது கண்ணை திறந்து டாக்டர் பாருங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு மயங்கிட்டாங்க டாக்டர் டாக்டர் கொஞ்சம் என்னன்னு சீக்கிரம் பாருங்க டாக்டர். பாருங்க அத்தை ஐயோ. என்னாச்சு பிபி ரொம்ப லோவா இருக்கு. நர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் போங்க ஆத்தே. டாக்டர் Yes. அம்மாக்கு சீரியஸா ஒண்ணும் இல்லல்ல பொழைச்சிருவாங்கல்ல நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். ப்ளீஸ் டாக்டர் ஐயோ கடவுளே. என்ன கௌதம் டாக்டர் இப்படி சொல்றாரு? எனக்கும் ஒண்ணும் புரியல அத்தை. ஏன் கௌதம் இப்படி பண்ணீங்க? நான் தான் அப்பவே வீட்டை விட்டு போறேன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களா? இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. என்னால வீட்ல நிம்மதி இல்லாம போகுதுங்கிற வேதனையில அப்படி சொன்னேன் ஆனா ஜானுக்கு இப்படி ஆகும் தெரியாம போயிடுச்சு ஷோ நீங்க தான் அத்தையோட உயிர் கௌதம். நீங்களே போறேன்னு சொன்னா அத்தை அதை தாங்குவாங்களா? டாக்டர் சொன்னது வேற பார்த்தா பயமா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன் கௌதம்? கௌதம் அவசரத்துல வீட்ல யார்கிட்டயுமே சொல்லாம வந்துட்டோம். ஃபோன் பண்ணி சொல்லுங்க கௌதம். இல்ல வேணாம் ஜானுக்கு என்ன கண்டிஷன் தெரியாம ஃபோன் பண்ணா எல்லாரும் பதட்டம் ஆயிடுவாங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா தகவல் சொல்லலாம் கௌதம் டாக்டர் எஸ் டாக்டர் அம்மாக்கு ஒண்ணும் கிரிட்டிக்கல் இல்லல்ல என் அத்தை நல்லா இருக்காங்கல்ல? வாங்க சொல்றேன். என்ன என்ன கௌதம்? டாக்டர் டாக்டர் உட்காருங்க. பரவாயில்ல டாக்டர் பதில் சொல்லுங்க எங்களுக்கு பதட்டமா இருக்கு முதல்ல உட்காருங்க ப்ளீஸ். டாக்டர் சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஐயோ கடவுளே. என்ன டாக்டர் சொல்றீங்க ஆனா அட்டாக் மைல்டா தான் வந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலா இருக்காங்க. அப்பா இப்பதான் உசிரே வருது டாக்டர் டாக்டர் என் அத்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? அதை சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன். ஜானகி அம்மாவோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. எந்த அதிர்ச்சியான செய்தியையும் தாங்குற அளவுக்கு அவங்க உடம்பு ஹெல்த்தியா இல்லை. சோ இனிமே அவங்க ஹார்ட் பாதிக்கிற மாதிரியான எந்த ஷாக்கான நியூஸும் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். ஏஜ் வேற ஆயிட்டதுனால இன்னொரு அட்டாக் வந்தா அவங்க உடம்பு தாங்குமான்னு தெரியாது. அதனால அவங்க குழந்தை மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே டாக்டர் நான் அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறேன் டாக்டர் நான் என் அத்தையை பார்க்கலாம்ல? இந்நேரம் அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கும். போய் பாருங்க. ஓகே டாக்டர்
வாங்க. தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அட்டாக் வந்த விஷயத்த இப்ப அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம், தாங்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் போகட்டும், அவங்க உடம்பு பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். சரிங்க டாக்டர். அவங்க கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், நார்மல் ஆனதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போலாம். சரிங்க டாக்டர். ஓகே, தேங்க்யூ. என்ன கௌதம் இது, டாக்டர் இப்படி ஒரு ஐடியா இறக்கிட்டாரு. ஜானுக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லையே. இனிமே எக்காரணத்தை கொண்டும் நீங்க அத்தை கிட்ட பெரியவன்னு சொல்லாதீங்க. இனிமே என்னால ஜானுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இந்த கார்த்திக் அஞ்சலியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே, ஜானு அதை எப்படி தாங்குவாங்க? வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.